வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களில் தமிழ் வைரல் வீடியோவின் புதிய வீடியோக்களை காண அவசியம் நம்ம சேனல் பக்கம் வாங்க. முக்கியமா வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஒரு லைக் கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. Plan on adding spinach juice to your meal several times a week to take advantage of this leaf green's high level of magnesium, which helps dilate blood vessels and this improve blood flow to the pen. நான் சொல்லுவது புரிந்ததா? உங்கள் உறுப்பில் இருக்கும் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கிவிடும். இரத்த ஓட்டத்தை அதிகரித்தால் என்னவாகும்? பலூனில் காற்றடித்தால் என்ன ஆகிறதோ அதே போல உங்கள் உறுப்பில் காற்று நிரம்பியது போல முழு எடையை அடைந்து விடுவான். முழு எடையை அடைந்தவன் சும்மா உடனேவெல்லாம் இறங்கிவிட மாட்டான். நின்னு நிதானமாக விளையாடி விட்டுதான் சுருங்க ஆரம்பிப்பான். பசலைக்கீரை ஜூஸை எப்படி தயாரிப்பது என்பது பற்றி பார்ப்போம். இதுக்காகவே ஜூஸ் போடுவதற்காகவே ஹேண்ட் ஜூசர்கள் கடைகளில் விற்கின்றன. இந்த ஜூசரின் விலை மிக குறைவாதாங்க. 500 ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த ஜூஸை வாங்கி கொண்டு இதோ வீடியோவில் பார்ப்பது போல பசலைக்கீரையை மேலே உள்ள இடத்தில் வைத்து நன்கு அழுத்தி கொண்டு இதே போல சுற்றி ஜூஸாக மாற்றிக்கொள்ளுங்கள். இவற்றுடன் ஒரு அரை எலுமிச்சை பழசாறு கூட சேர்த்து கொள்ளலாம். திருமணம் ஆனவர்கள் வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறையாவது இந்த பசலைக்கீரை ஜூஸை சாப்பிடுங்கள். அப்புறம் பாருங்க, நீங்க நினைச்சபடி நீண்ட நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் உங்கள் மனைவிக்கு ஆகும் வரை நீங்க நீண்ட நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் வாரத்திற்கு 1 முறை சாப்பிட்டா போதும். என்ன மேடம் எப்படி சொல்லிட்டீங்க? நாங்க 2 முறை சாப்பிடக்கூடாதா? அப்படித்தானே கேட்கிறீங்க? திருமணம் ஆக போகிறவர்கள் வேண்டுமெனில் 2 முறை சாப்பிட்டு உடம்பை தேற்றி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 24 வயதிற்குள் இருக்கிறவர்கள் அளவாக சாப்பிட்டாலே போதும். ஏன் அதிகம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறேன் தெரியுமா? இதை சாப்பிட்டு விட்டு நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். உறவில் சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைக்கும் திருமணம் ஆக போகிறவர்கள் 20-28 வயதாகியும் திருமணம் ஆகாமல் கைப்பழக்கம் செய்பவர்கள் மற்றும் திருமணம் ஆனவர்கள் இவர்கள் மட்டும் இதை சாப்பிடலாம். திருமணம் ஆகாத 24 வயதிற்கு உட்பட்டவர்கள் சாதாரணமாக பைனாப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி சாதாரணமாக ஜூஸ் குடித்தால் போதும். உங்க தம்பி சும்மாவே இரவு நேரத்தில் தூங்காம எழும்பி விட்டு கொண்டு இருக்கான். இதுல இதை வேற குடிச்சா அது பிரச்சனைல போய் தான் முடியும். என்ன பிரச்சனைல போய் முடியும் என்று நினைக்கிறீர்களா? சொல்றேன். வீடியோவை பார்த்தவற்றை நேரில் செஞ்சு பார்க்கணும் என்று தோணும். அதற்கு பிறகு இன்டர்நெட் பெண்களை தேட ஆரம்பிக்கும். அதுவும் கிடைக்கவில்லையா? விலை மாதுக்களை தேடி செல்ல தோணும். அதனால் நீங்கள் படிப்பவர்களாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். வேலை செய்பவராக இருந்தால் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். தானாக இரவு நேரங்களில் உங்கள் உறுப்பு உங்களை தட்டி எழுப்பும் போது மட்டும் சுய இன்பம் செய்து முடித்துக் கொள்ளுங்கள். இந்த வயதில் உங்களுக்கு விரைப்பு அவசியமில்லை. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்து அதை நோக்கி நகருங்கள். இப்படி உங்களை குறிக்கோளை நோக்கி கொண்டு டென்ஷன் இல்லாமல் ஓடும் பட்சத்தில் உறுப்பு தானாகவே நன்றாக இருக்கும். நமக்கு தாங்க இந்த பசலைக்கீரையோட மதிப்பு தெரியல. வெளிநாட்டில் நம் பசலைக்கீரையை விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஆமாங்க, பசலைக்கீரையில் கலோரி மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாக இருப்பதால் இதனை உணவில் தினமும் சேர்த்தால் நிச்சயம் உடல் எடை குறைக்கலாம். பசலைக்கீரையில் வைட்டமின் A, K மற்றும் E அதிகம் உள்ளது. இதனால் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கான சுவாச கோளாறு, சிறுநீரக பாதை தொற்று போன்றவற்றிலிருந்து தப்பிக்கலாம். மலச்சிக்கலில் இருந்து விடுதலை. தினமும் 1 கப் பசலைக்கீரையை உணவில் சேர்த்து வந்தால் மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம். ஏனெனில் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான மண்டலம் சீராக செயல்படும்.
பசலைக்கீரையில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் உயர் இரத்த அழுத்தத்தினால் உண்டாகும் மோசமான நிலையிலிருந்து பாதுகாக்கும். அட்ரினல் தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை சுரக்கின்றன. கார்டிசோல், எபினெபிரைன் என்கிற இந்த அமிலங்கள் தான் நாம் டென்ஷனா இருக்கும் போது சுரக்கின்றன. இவை நம் இரத்த குழாய்கள் வழியே சென்று உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் செல்கின்றன. அப்படி இதயத்தை நோக்கி செல்லும் போதுதான் இதய துடிப்பு அதிகமாகிறது, மேலும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இதனால் கொழுப்பு சேர்ந்து இரத்த குழாய்களை அடைத்துக் கொள்ளுகிறது. இப்படி குழாய்களில் இரத்தம் அடைத்து கொண்டால் முதலில் உங்களின் அந்தரங்க உறுப்பில்தான் பிரச்சனை வரும். ஆமாங்க, உங்கள் உறுப்பிற்கு செல்லும் இரத்த குழாய்கள் மிகவும் நுண்ணிய குழாய்கள். அதனால் முதலில் அந்த இடத்தில் இரத்தம் தடைபட்டு விடும். இரத்தம் தானே உங்கள் உறுப்பை பெரிதாக்குகிறது. இரத்த ஓட்டம் கம்மியா இருப்பதால் உறுப்பில் எழுச்சி குறைந்துவிடும். அட போங்க மேடம், இப்பதான் நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. இனிமேல் நான் உஷாரா டென்ஷன் ஆகாம இருப்பேன். இப்படி நினைச்சு நீங்க விலகி போக முடியாது. கட்டாயம் உங்களுக்கு டென்ஷன் வரும், ஆண்மை குறைவு வரும். அட ஆமாப்பா, நீ டென்ஷன் ஆகாம இருந்தால் கூட விலைவாசி உனக்கு டென்ஷன் ஏற்றி விட்டு விடும். ஒரே வாரத்தில் பெட்ரோல் விலை 10 ரூபாய் ஏற்றினால் நாட்டு மக்களுக்கு டென்ஷன் தானாக ஏறிவிடும் அல்லவா? இந்த பொருளாதார நிலை ஆண்களை துரத்தி கொண்டே இருப்பதால் ஆண்கள் அதிகமாக டென்ஷன் ஆகிறார்கள். அதனால் ஆண்மை குறைவு கட்டாயம் வரும். இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லைங்க. இப்ப எல்லாம் வயசுக்கு வராத பசங்க கூட குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட சரக்கடிக்காத ஆண்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க சரக்கடிச்சா அந்த ஆல்கஹால் உங்கள் உறுப்பை சாகடித்து விடும். டென்ஷன் ஆகாதீங்க. மது புகையிலை பழக்கத்தை விட்டு விடுங்கள். திவ்யா சொன்னா நீங்க கேட்பீங்க தானே? சமத்து பிள்ளையா நான் சொல்லுகிற மாதிரி கேளுங்க. அப்பதான் உங்கள் மனைவியை நீங்க கட்டிலில் வெல்ல முடியும். அட போடி, நீ சொல்றதையெல்லாம் நாங்க கேட்க முடியாது, நான் அப்படி தாண்டி குடிப்பேன் என்று இது போல சிலர் சொல்லுவார்கள். அப்படி சொல்லுபவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல ஆசைப்படுறேங்க. டேய் தம்பி, எதிர்காலத்தில் உன் உறுப்பை நீ உன்னுக்கு இருக்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. இப்படி ஒரு நிலை வேண்டுமென்றால் நீ தாராளமாக